நமக்கு சிப்ஸ் இல்லாட்டி முறுமுறுன்னு ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா எந்த பேர் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வரும்? லேஸ், பிங்கோ, குர்குரே, இன்னும் வேற சில பிராண்ட்கள் ஞாபகம் வரும். நார்த் இந்தியான்னு எடுத்துக்கிட்டா அங்கிள் சிப்ஸ், கோபால் சிப்ஸ் ஞாபகம் வரும். ஆனா இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? எஸ், அதான் பாலாஜி வேஃபர்ஸ். இவங்க வேஃபர்ஸ் சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸை மட்டுமே தயாரிச்சு இன்னைக்கு பல கோடி ரூபாய் லாபம் பார்த்துருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்ல வெறும் 10,000 ரூபாய் ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 4,000 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே கொடுக்குது. இவங்களோட ஸ்டோரியை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். பாலாஜி வேஃபர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இத்தனை கோடி ரூபாய் லாபம் தர சிப்ஸை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். அதோட ஆரிஜினை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பொட்டேட்டோஸ் நம்ம இந்திய தேசத்துக்கு சேர்ந்ததே கிடையாது. 1800 இயர்ஸ்க்கு முன்னாடி சவுத் பெரு மற்றும் ஆண்டஸ் தேசத்தின் பகுதியில முதல்ல இந்த பொட்டேட்டோவை பயிரிடுறாங்க. அப்போ சவுத் அமெரிக்கால குடியேறிய ஸ்பெயின்ஸ் தான் முதல்ல 16th செஞ்சுரியில யூரோப்புக்கு இந்த பொட்டேட்டோவை அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, சவுத் அமெரிக்கால 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து பொட்டேட்டோவை பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மெல்ல மெல்ல உலகம் ஃபுல்லா பரவி எல்லா மக்களும் விரும்புற ஒரு வெஜிடபிளா மாறிடுச்சு. சரி, இப்போ பொட்டேட்டோவை பத்தி பார்த்தோம். அது எப்போ சிப்ஸா மாறிடுச்சுன்றதை பார்க்கலாம். 1853ல அமெரிக்கால ஜார்ஜ் கிரம் அப்படிங்கிற ஒரு செஃப் இருந்தாரு. அவரு குக் மூன் லேக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டே வந்திருக்காரு. அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கார்னலஸ் ஆண்டர்பில்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா தொழிலதிபர் விசிட் பண்றாரு. அவர் அந்த ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷாலிட்டியான பிரெஞ்ச் ஃப்ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பட் அப்படி டேஸ்ட் பண்ண அவரு அந்த டேஸ்ட் பிடிக்காதனால ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாரு. இந்த தொழில் அதிபர் அந்த செஃப் கிட்ட போயிட்டு இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப தடிமனாகவும் அதிக உப்பாவும் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ இவரை ஹாப்பி ஆக்குறதுக்கு இந்த செஃப் என்ன பண்றாருன்னா, நிறைய பொட்டேட்டோஸ் எடுத்து சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி அவருக்கே கொடுக்குறாரு. அப்படி செய்யும் போது அந்த கார்னர்ஸ்க்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இவர் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து பார்க்குறாரு. ஸோ இது நடந்த நாள் ஆகஸ்ட் 24, 1853. இந்த நாள் தான் முதல்ல சிப்ஸ் உருவாகிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அந்த காலத்துல கம் தயாரிச்ச சிப்ஸுக்கு சரகோட்டா சிப்ஸ் அப்படின்னு பெயர் வச்சாங்க. வெறும் ரெஸ்டாரண்ட்ல மட்டுமே சர்வ் பண்ணிட்டு இருந்த இந்த சிப்ஸை எல்லாருக்குமே சர்வ சாதாரணமா கிடைக்கணும்னு ஒரு நிறுவனம் யோசிச்சாங்க. அந்த நிறுவனத்தோட பேரு கிரானைட் ஸ்டேட் பொட்டேட்டோ சிப்ஸ். இவங்க 1905ல நியூ ஹாம்ஸ்டர்ல முதல்ல சிப்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 2007 வரைக்குமே இந்த சிப்ஸை உற்பத்தி பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் முதல்ல சிப்ஸை தயாரிச்ச அமெரிக்கன் கம்பெனி. இது போக மைக் செல்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க கம்பெனி 1910ல சிப்ஸ் உற்பத்தியை தொடங்குறாங்க. இவங்களும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அமெரிக்கன் சிப்ஸ் மேனுஃபேக்சரர்னு சொல்லலாம். அப்படியே நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா 1992ல அம்ரித் ஆக்ரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நைட்ரஜன் பேஸ்ட் பேக்கிங் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அங்கிள் சிப்ஸ் அப்படிங்கிற பேர்லயே தங்களோட ப்ராடக்டை அறிமுகப்படுத்தினாங்க. அங்கிள் சிப்ஸுக்கு மக்கள் பயங்கரமான வரவேற்பை கொடுத்திருந்தாங்க. பொட்டேட்டோ சிப்ஸ் போக பனானா சிப்ஸ், ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் இதெல்லாமே செய்யறதுக்காக ஒரு புது நிறுவனத்தை தொடங்கினாங்க. அதுதான் A1 சிப்ஸ். இது 1970ல திரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரால கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல சிப்ஸ் வகைகளுக்கு A1 சிப்ஸ் ஒரு மிகப்பெரிய முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். சரி, வாங்க பாலாஜி வேஃபர்ஸை பத்தி பார்ப்போம். குஜராத்ல போப்பட் ராம்ஜிபாய் விரானி அப்படிங்கிற ஒருத்தர் தங்களோட விவசாய நிலத்தை வித்து அதுல கிடைச்ச ஒரு 20,000 ரூபாயை தங்களோட மகன்களான 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. அதாவது அந்த பிரதர்ஸோட பேர் என்னன்னா சந்துபாய், பிக்குபாய், மேக்ஜிபாய். இதுல சந்துபாயை தவிர மிச்ச 2 பிரதர்ஸும் ஒரு 10,000 ரூபாயை விவசாயம் சார்ந்த தொழிலே இன்வெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது 2 வருஷத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த தொழில அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட மூத்த மகனான சந்துபாய் தங்கிட்ட இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்றாரு. சரியான ஒரு நேரமும் தொழிலும் கிடைக்கும் போது மட்டும்தான் தாங்கிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் 1974ல இந்த 3 பிரதர்ஸுமே ராஜ்கோட்டுக்கு வேலையை தேடி போறாங்க. அங்க ஆஸ்ட்ரான் அப்படிங்கிற சினிமா தியேட்டர்ல அவங்களுக்கு முதல்ல வேலை கிடைக்குது. ஆஸ்ட்ரான்ல செக்யூரிட்டி ஒர்க்ஸ், கிளீனிங் ஒர்க்ஸ், தேவையான போஸ்டர்ஸ் ஒட்டுறது அப்படின்னு எல்லா வேலையுமே அவங்க செஞ்சாங்க. இந்த எல்லா வேலைக்கும் அவரோட மொத்த சம்பளம் பாத்தீங்கன்னா 90 ரூபீஸா மட்டும்தான் இருந்துச்சு. அப்போதான் இவர் கேன்டீன்ல மசாலா சாண்ட்விட்சை முதல்ல ப்ரிப்பேர் பண்றாரு. பட் அது அவ்வளவு சரியா போகவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த உணவு ரொம்ப சீக்கிரமாவே கெட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே அவர் லாங் டேர்முக்கு வச்சு சேல்ஸ் பண்ண முடியல. அப்போதான் சந்துபாய்க்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம சேல் பண்ற பொருள் லாங் டேர்மாவும் இருக்கணும், நல்ல டேஸ்டாவும் இருக்கணும், நம்ம ஏன் வேஃபர்ஸ் செஞ்சு விற்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. பட் இவருக்கு வேஃபர்ஸ் தயாரிப்புன்ற ஐடியா எப்படி வந்துச்சுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். 1974ல ஆஸ்டன் அப்படிங்கிற ஒரு சினிமா தியேட்டர்ல அவர் பலதரப்பட்ட வேலையை பார்க்குறாரு.
அப்பதான் அவருக்கு கேண்டீன் கான்ட்ராக்ட் கிடைக்குது. அப்போ அவங்க ரெகுலரா வேஃபர்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை நம்பி அவர் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. பட் அங்கதான் ஒரு சிக்கல் வந்துச்சு. அதாவது அந்த வேஃபர்ஸ் ரெகுலரா சப்ளை பண்ற ஒருத்தர் தினமுமே கரெக்டான டயத்துக்கு வந்து சப்ளை பண்ண மாட்டாரு. அந்த செல்லர் தினமுமே லேட்டா கொடுக்கறதுனால சந்துபாய் தன் கஸ்டமருக்கு கரெக்டான டயத்துல கொடுக்க முடியல. இதனாலேயே சந்துபாய் ரொம்ப வெறுத்து போயிடுறாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைச்சு தானே ஏன் இந்த வேஃபர்ஸ் தயாரிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வருது அவர். அப்போதான் தான் மொத்த குடும்பத்தையே ராஜ்கோட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்பதான் தான் சகோதரர்கள் கூட்டிட்டு வந்து வெறும் 10,000 ரூபாய்ல வேஃபர்ஸ் உற்பத்தியை தொடங்குறாரு. அவர் 1981ல ஆஸ்டன் சினிமா காம்பவுண்ட்குள்ளேயே தன்னோட முத மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பிராண்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு யோசிக்கிறாரு. என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும் போதுதான் இவர் தேட்டர் பக்கத்துல இருக்க கோயில் சாமி ஞாபகம் வருது. அவரோட பேர் தான் பாலாஜி. இதனாலதான் இந்த பிராண்டுக்கு பாலாஜி வேஃபர்ஸ் பேர். இவங்க தயாரிச்ச வேஃபர்ஸுக்கு நாளடைவுல பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனால மென்மேலும் உற்பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அந்த கேண்டீன் ஓனரே இவரோட பிசினஸ் டீல வச்சுக்கிட்டாரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அந்த காலத்திலேயே சந்துபாய்க்கு 3 கேண்டீன் டீல்ஸும் கிடைச்சது, 30 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இருந்தாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்க ஒரு பிசினஸ்ல முக்கியமா வர்றது சேலஞ்சஸ். ஒரு புது ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தி அது மக்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதுதான் விரானி பிரதர்ஸுக்கு தங்களோட முதல் சேலஞ்சா இருந்துச்சு. ஒரே நேரத்தில் ஹோல்சேலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எண்ட் கன்சியூமர்னு சப்ளை பண்ண முடியாம திணற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பாலாஜி வேஃபர்ஸ். ஸோ அப்போதான் சிப்ஸ் உற்பத்திக்கு ஒரு மிஷின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு மிஷின் இருக்கா அப்படின்னு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு, பட் அது ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கேதான் சந்துபாய் தான் படிக்காத மேதன்றதை ப்ரூவ் பண்றாரு. நிறைய மிஷின்ஸ் தேடி முடிச்சதுக்கு அப்புறம் பலவித எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அவரே ஒரு மிஷினை தயாரிக்கிறாரு. வியாபாரம் செய்யற ஒருத்தருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது சந்துபாய் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அவரோட மிஷினை வெறும் 5,000 ரூபாய்க்கு ரெடி பண்ணி தன்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் 1989ல குஜராத்ல ஒரு பேங்க்ல 50 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தன்னோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டை எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இது அன்றைய காலகட்டத்துல ஒரு தொழிலதிபரா அவர் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க்னே சொல்லலாம். ஏன்னா அன்றைய காலகட்டத்திலேயே அங்கிள் சிப்ஸ், சிம்பா, பென்னிஸ் அப்படின்னு மிகப்பெரிய சிப் மேனுஃபேக்சரர்கள் இவருக்கு காம்படிட்டரா இந்தியால இருந்தாங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம தன்னோட பிசினஸ் மேல இருக்க நம்பிக்கையை மட்டுமே வச்சு தன்னோட பிசினஸை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. பாலாஜி வேஃபர்ஸோட முழு கவனமும் தன்னோட குவான்டிட்டி, குவாலிட்டி மற்றும் பிரைஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ வரைக்குமே குஜராத்ல சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டா 90% மார்க்கெட் ஷேர் பாலாஜி வேஃபர்ஸ் மட்டுமே இருக்கு. அதை தவிர்த்து நார்த் இந்தியா ஃபுல்லா பாலாஜி வேஃபர்ஸ் 71% மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்க. பாலாஜி வேஃபர்ஸ் இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்ததுக்கு காரணம் அவரோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு சிப்ஸ் வியாபாரத்துக்கு வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்படுது. இப்படி வெளிநாட்டிலிருந்து வர்ற கம்பெனிஸ் அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் சிப்ஸை மட்டுமே தயாரிக்கிறாங்க. இது வேற்றுமை ஒற்றுமை அப்படின்ற கான்செப்ட்ல இருக்க இந்தியாவுக்கு சுத்தமா பொருந்தாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கம் இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். இந்த சீக்ரெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்ட சந்துபாய் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ஸ்டேட் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி டேஸ்ட்ல செஞ்சு சிப்ஸை விட்டாரு. இன்னும் சரியா சொல்லணும்னா ஒரு மோதிரம் எப்படி 5 விரலுக்கும் பத்தாதோ அதே மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் தனித்தனியா டிசைன் பண்ணி மோதிரங்களை வெளியிட்டாரு சந்துபாய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆந்திரால காரம் அதிகமா விரும்புவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டுக்காக, அந்த மக்களுக்காக அவர் ரொம்ப காரமான சிப்ஸை தயாரித்து வெளியிட்டாரு. காரம் மற்றும் உப்பை ரொம்ப கம்மியாக சாப்பிடக்கூடிய மாநிலங்களான குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்துக்கு அந்தந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் செஞ்சு சிப்ஸை வெளியிட்டாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்ல அவங்களோட சிப்ஸை வெளியிட்டதால எல்லா ஸ்டேட்லயும் ஹிட் ஆகுது சந்துபாயோட வேஃபர்ஸ். இதுதான் பாலாஜி வேஃபர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான சக்சஸ் ஃபார்முலாவா இருந்துச்சு. இது போக இன்னொரு முக்கியமான காரணமா இருந்தது தான் குவான்டிட்டி. மித்த சிப்ஸ் கம்பெனிலாம் 80% நைட்ரஜன் கேஸும் 20% சிப்ஸ் இருந்துச்சு. இந்த பேக்கிங் மெத்தடை நம்ம நிறைய சினிமாஸ்லயும் மீம்ஸ்லயும் ட்ரால் மெட்டீரியலா பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு விஷயத்தையே பாலாஜி வேஃபர்ஸ் தங்களோட பலமா மாத்திக்கிட்டாங்க. இவங்க 80% சிப்ஸும் 20% நைட்ரஜன் கேஸும் ஃபில் பண்ணி தன்னோட சிப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் வெறும் காத்துக்கு காசு கொடுக்காம ப்ராடக்ட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்றதை நல்லா புரிஞ்சுட்டு சந்துபாய் தன்னோட ப்ராடக்டை வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற கான்செப்ட்ல கொண்டு போனாரு. பொருள் நல்லா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும், மற்ற ப்ராடக்ட் கம்பேர் பண்ணும்போது நம்ம வாங்குற பொருள் எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் மோஸ்ட்லி இந்திய மக்கள் யோசிப்பாங்க. இதை நல்லா புரிஞ்சுட்டு சந்துபாய் டிசைட் பண்ண விஷயம் தான் பிரைசிங். பாலாஜி வேஃபர்ஸோட பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பாருங்க. லேஸ் 90 grams 50 rupees, பென்னிஸ் 90 grams 50 rupees, பட் பாலாஜி வேஃபர்ஸ் 150 grams 40 rupees.
இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு அவங்களோட பிரைசிங்ல. இது வெறும் ஒரு ஸ்மால் சாம்பிள் மட்டும்தான். அதாவது மித்த ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி, குவான்டிட்டி, டேஸ்ட் மற்றும் ரொம்ப முக்கியமான பிரைசிங்ல எல்லாத்துலயும் பாலாஜி வேஃபர்ஸ் நம்பர் 1ஆவே இருக்கு. பாலாஜி வேஃபர்ஸ் இன்னைக்கு 50+ SKUஸோட தன்னோட வெற்றி பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. பாலாஜி வேஃபர்ஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். பாலிவுட்ல சக்சஸ்ஃபுல் ஆக்டர் மற்றும் சிங்கரா இருக்கக்கூடிய ஆயுஷ்மான் குரானாவை தான் இவங்களோட பிராண்ட் அம்பாசிடரா எடுக்கிறாங்க. இவர் ஒரு நேஷனல் அவார்ட் மற்றும் 4 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸை வாங்கியிருக்காரு. இவருக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. இவரை தான் பாலாஜி வேஃபர்ஸ் தங்களோட பிராண்ட் அம்பாசிடரா கூட்டிட்டு வர்றாங்க. சாமானிய மக்களுக்கும் இவரோட விளம்பரம் மூலமா பாலாஜி வேஃபர்ஸை கொண்டு போய் சேர்த்த பெருமை ஆயுஷ்மான் குரானாவுக்கே சேரும். மற்ற பிராண்ட்ஸ்ல இருந்து பாலாஜி வேஃபர்ஸ் எப்படி வேறுபடுறாங்க, இவங்களுடைய யூனிக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இவர் ஆக்ட் பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய ரீச் கிடைச்சிச்சு. அடுத்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் விஷயமான பாலாஜி வேஃபர்ஸ்க்கும் லேஸுக்கும் நடந்த பிரச்சனையை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். பெப்சிகோ நிறுவனமான லேஸ் பாலாஜி வேஃபர்ஸை கோர்ட்ல ஒரு சூ பண்றாங்க. அதாவது லேஸ் டிசைனை காப்பி பண்ணிட்டதா சொல்லி பாலாஜி வேஃபர்ஸ் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா இதை மறுக்கிறாரு சந்துபாய். ஆனாலும் இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போகுது. சில வருஷமா நடந்த இந்த கேஸுக்கு கடைசியில பாலாஜி வேஃபர்ஸ் தங்களோட டிசைனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல உத்தரவு போட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட மனம் தளராத சந்துபாய் உடனே தன்னோட டிசைனை மாத்துறாரு. டிசைன் மாத்தினா தன்னோட பிசினஸ் பாதிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணமோ பயமோ அவருக்கு சுத்தமா இல்லை. தன்னோட ப்ராடக்ட் மக்கள் மனசுல ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் சந்துபாய்க்கு பயங்கரமா இருந்துச்சு. 2018ல ஒரு கம்ப்ளீட்டான மறுசீரமைப்பு செஞ்சு தன்னோட ப்ராடக்ட்ஸை வெளியிடுறாரு சந்துபாய். ஆக்சுவலா ஒரு காலத்துல பெப்சி நிறுவனம் பாலாஜி வேஃபர்ஸை மொத்தமா வாங்குறதுக்கு 4000 கோடி ரூபாய் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. இவ்வளவு பெரிய ஆஃபரை கொடுத்ததுக்கு அப்புறமும் சந்துபாய் இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்றாரு. இந்த பாலாஜி வேஃபர்ஸ் தனக்கும் தான் குழந்தைகளுக்கும் அடுத்து வர வாரிசுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்ன்றதுல ரொம்ப திடமா இருந்தாரு. இவ்வளவு நேரம் பாலாஜி வேஃபர்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். ஆக்சுவலா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்றேன். உலகளாவிய மக்களோட கணக்கெடுப்பின்படி அரிசி தான் உலகத்துல அதிகமா கன்சூம் பண்ற பொருள். அரிசிக்கு அப்புறம் அதிகமா கன்சூம் பண்ற பொருள் பொட்டேட்டோ தான். இன்னைக்கு பொட்டேட்டோ மட்டுமே வச்சு பல்லாயிரம் கணக்கான கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு. இந்த தொழில இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லா நேர்த்தியா புரிஞ்சுக்கிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணி டேஸ்ட், குவாலிட்டி, குவான்டிட்டி மற்றும் பிரைஸ் இது எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம சிறந்த முறையில தயாரிச்சு இந்தியா மற்றும் உலக மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க பாலாஜி வேஃபர்ஸ். இந்தியாவில் ஆரம்பிச்ச இந்திய நிறுவனம் இதை பண்றது ஒரு மிகப்பெரிய. எந்த சூழ்நிலை வந்தாலும் தன்னோட நிறுவனத்தை தன்னோட காம்படிட்டருக்கு விட்டு கொடுக்காம இன்னைக்கு பல ஆயிரம் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்துட்டு இருக்க பாலாஜி வேஃபர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்னே சொல்லலாம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்த பாலாஜி வேஃபர்ஸ் ஏன் சவுத் இந்தியாவை பிடிக்க முடியல? இந்த டாபிக்கை இன்னொரு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அண்டர் பை.